ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியத்துக்காகவே காத்துட்ருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த மகா கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், அதோட வழிபாட்டு முறை என்ன, எத்தனை நாள் இருக்கணும், என்றைக்கு ஸ்டார்ட் ஆகி என்றைக்கு முடியுதுன்னு நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அது ரிலேட்டடாக அதை பார்த்துட்டு விரதம் இருக்க ஆரம்பித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நிறைய டவுட்ஸ் வருது. இதை நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சில சந்தேகங்கள், ஒரு 6-7 சந்தேகங்களுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ண போகிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விதத்தில் ஆரம்பிச்சிருவோம். பட் அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய முதல் டவுட் என்ன அப்படின்னா, தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, தூங்கலாமா தூங்கக்கூடாதா, செருப்பு அணியலாமா அணியக்கூடாதா, அதே மாதிரி பெட்டில் தூங்கலாமா தரையில் தூங்கலாமா, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பூஜை பொருட்களை டெய்லி க்ளீன் பண்ணணுமா, அப்புறம் விரதம் இருக்கும்போது பழ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா முதல் நாள் என்ன பழம் சாப்பிட்றோமோ அந்த பழத்தை தான் 7 நாளும் சாப்பிடணுமா, அப்புறம் நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், 6 நாளும் அந்த ரெமெடிஸ் கூட நான் ஃபாலோ பண்ணக்கூடாதா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள், நிறைய டவுட்டுகள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நீங்களும் சஷ்டி விரதம் இருக்கீங்க, இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம், சஷ்டி விரதம் இருக்கிறவங்க டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக டெய்லி தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உடல்நிலைக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதை கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஒரு கடுமையான விரதம் இருக்கோம், பயபக்தியாக ஒரு விரதம் இருக்கும் அப்படிங்கிறப்போ டெய்லி தலைக்கு குளிக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் டெய்லி தலைக்கு எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன், நம்ம ஏற்கனவே பட்டினி விரதம் இருந்துகிட்ருக்கும். அப்போ நமக்கு உடம்பில் இருக்கிற அந்த ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த கேலரி சத்துக்கள் ஆல்ரெடி எரிஞ்சு உடலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த விரத டைமில் யூஸ் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம தலைக்கு குளிச்சாதான் நம்மளோட உடல் சூடு தனியும், டீஹைட்ரேஷன் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ அதனால டெய்லி தலைக்கு ஊற்றுறது நல்லது. இல்லை என்னால் முடியாது, எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு வேறு ரீசன் இருக்குது, எனக்கு டெய்லி தலைக்கு குளிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் கேட்குறாங்க, விரதம் இருந்தால் தூங்கவே கூடாதா அப்படின்னு. அதாவது இப்போ எப்படி வைகுண்ட ஏகாதசி விரதம்லாம் இருந்தாங்க அப்படின்னா நைட்டு முழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் தூங்காமையே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. பகல் நேரத்தில் தூங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம பாடி ஆல்ரெடி வீக்காக இருக்கும். அப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னா இன்னுமே நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்காது. ஸோ அப்புறம் உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை ஒரு பிரிஸ்காக பண்ண முடியாது. இன்னொன்று, தூங்காமல் நீங்கள் அந்த கடவுள் சிந்தனையோட கடவுள் பாடல்களை பாடிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். ஸோ அதுக்காக உங்கள் தூக்கத்தை நீங்கள் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாடல்கள் பாடுறது, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்று, பகல் நேரத்தில் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாலும் நைட் உங்களுக்கு தூக்கம் வராது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து அடுத்த நாள் விரதத்துக்கு உங்களால் ரெடியாக முடியாது. ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பூஜை பொருட்கள் தேய்க்கணுமா அப்படின்னா, அதாவது பூஜை பொருட்களை டெய்லி க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு. அதாவது இப்போது நீங்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் நாள் நீங்கள் அதெல்லாமே க்ளீன் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் நீங்கள் க்ளீன் பண்ணி, அன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பீங்க இல்லையா, சஷ்டி விரதம் இல்லையா, அன்னைக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு ரெடியாக விளக்கேற்றினாலே போதுமானதாக இருக்கும். டெய்லி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, பெட்டில் தூங்கலாமா அப்படின்னு. பெட்டில் நீங்கள் இவ்வளோ கடுமையான விரதம் இருக்கீங்க அப்படின்னா பெட்டில் தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது தனியாக இருக்கீங்க, தனி ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்கள் கணவரும் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்ல பெட்ஷீட்டை சுத்தமான பெட்ஷீட்டாக போட்டு நீங்கள் க்ளீனாக தனியாக படுத்துக்கலாமே தவிர, மற்றபடி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெட்டில் படுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுத்தமாக தரையில்
தனியாக பாய் விரித்து படுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு அணியலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக, ஏன்னா இப்போ இருக்கிற மழை காலத்தில் நம்ம வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தாராளமாக வெளியில் போகிறப்பெல்லாம் நீங்கள் வந்து செருப்பு அணிஞ்சிட்டு போகலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் ஆகிருச்சு, நான் விரதம் இருந்துட்டு இருக்கும்போதே ஒரு 2ஆம் நாள் 3ஆம் நாள் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நான் காப்பு கட்டியிருக்கேன், அப்போ காப்பு கலட்டிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காப்பை கலட்டிடணும். கலட்டிட்டு நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது விரதம் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், பட் காப்பு வந்து நீங்கள் கலட்டி வச்சிடணும். ஏன்னா அதுதான் வந்து சுத்தமான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் காப்பு கழட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விரதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல் நாள் ஒரு பழ விரதம் இருக்கீங்க, முதல் நாள் ஒரு பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா 7 நாளும் அதே பழம் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறது கிடையாது. 7 நாள் ஏதாவது ஒரு பழம், ஆனால் அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம், இதுதான் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டைம் ஆகிருக்கு, எனக்கு வந்து 6 நாளுமே ஓவலேஷன் டைம் ஆகிருக்கு, அப்போ என்னால் வந்து அந்த ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து நான் வந்து விரதம் இருந்துக்கலாமா, ஒரு 2-3 நாள் மட்டும் விரதம் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக இருக்கலாம். நம்ம மன நம்பிக்கை தான் நமக்கு முதல்ல. நீங்கள் இருக்கணும்னு நினச்சி இருக்கீங்க பார்த்தீங்களா, அது 6 நாளில் 3 நாள் கூட இருக்கலாம், இல்லை 2 நாள் இருக்கலாம், இல்லை 1 நாள் விரதம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ தாராளமாக நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஓவலேஷன் டைமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்று சேரவே கூடாது. ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு கடுமையான சுத்தமான ஒரு விரதம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒன்று சேரவே கூடாது. இல்லை உங்களுக்கு ஓவலேஷன் முக்கியம் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்காமல் நீங்கள் அதை பார்க்குறது தான் வந்து கரெக்டான முறையாக இருக்கும். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், திருப்புகள்லாம் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து படிக்கலாம். யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு அமைதியாக வீட்டில் வந்து ஸ்பீக்கரில் ஒலிக்க விடலாம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். நிச்சயமாக அந்த முருகன் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முழு நம்பிக்கையோட விரதத்தை கடைப்பிடிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே உங்களோட எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் வந்து முழுமையாக நல்லபடியாக நீங்கள் வந்து முடிக்கலாம். இதில் வந்து விரதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து விரதம் முடிக்கிற வரைக்கும் தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம வந்து டெய்லி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.